வணக்கம் அன்பு உறவுகளுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று தைச்சோம். அது வந்து மார்பு சுற்றளவு வந்து 34 +2 நமக்கு தையலுக்கு வேணும்ல, அதனால் +2 எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு கஸ்டமர் வந்து அந்தளவுக்கு துணி கொடுக்கல. அவங்க வந்து சாரீலேருந்து கட் பண்ணி கம்மியான அந்த துணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நிறைய ஒட்டு, கைக்கு பட்டி, பெரிய பட்டி எல்லாத்துக்குமே ஒட்டு வந்தது. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். கிளாஸில் வந்துட்டு நமக்கு மிஸ் வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி தைக்கணுன்ட்டு. அது அவ்வளோவா வந்து பொருந்தலை. அதனால் அந்த நடுவில் நம்ம வந்து ஒரு இந்த ஷோல்டர் அடிச்சிருக்கோம்ல, இதில் வச்சுட்டு இந்த அறுக்காத்து கை இதை வச்சு தைக்க போகிறோம். தைச்சி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரோம். இது ரொம்ப நாள் வந்து நான் அந்த ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல கொண்டாந்து அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கிறத நான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைலர் தான் சொன்னாங்க, இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் இப்போ பண்ணுறேன். ப்ளவுஸு ஹூக் கட்டுற வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட முடியல, ஏன்னா ஒர்க்கு இப்படி போயிட்டே இருக்குது. டைலரிங் கிளாஸு, வயர் கூட பின்னுறது, அப்புறம் ஆன்மீக டூர் எல்லாம் போயிட்டுருக்குது. நடுவில் இது கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸு, அந்த கஸ்டமர் கேட்டாங்க. துணியே இல்லை. அது எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நான் 80 பாயிண்ட் தான் கொடுப்பேன், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். இப்போ 80 பாயிண்ட்டுனா தாராளமாக 1 மீட்டர் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்தா தான் அவங்க வந்து பட்டிக்கெலாம் துணி வேணும், அப்போ பத்தாது. இங்கே பாருங்கள், கைக்கு ஒட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸில் மட்டும் ஒரு 10 ஒட்டு வந்திருக்கு. 10 இடத்துல ஒட்டு போட்டிருக்கோம். இப்போ டைலரிங் படிச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் மிஷின் வாங்கணுமோ வாங்கிடுங்க. ஏன்னா டைலரிங் படிச்சுட்டு மிஷின் வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து லேட் ஆகிடும். அதேமாரி மோட்ரு வச்சுக்கோங்க. அதான் வாங்கலாம் அப்படின்னு லேட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா டைலரிங் வந்து மறந்துடும். இப்போ இந்த ஷோல்டர் நம்ம அடிச்சிருக்கோம்ல, அது வந்து இப்படி முதுகு பக்கம் தான் இருக்கணும், முன்பக்கம் போயிடக்கூடாது. டைலரிங்கில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா என் நம்பர் சொல்கிறேன், அதுக்கு அடித்து கேளுங்க. கொஞ்சம் சுருட்டிட்டு தான் வர்றோம், நம்ம தான் கொஞ்சம் நேராக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பாதியாக அடிக்கிறதுனால அது வந்து கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் வருது. நானும் அடித்து பார்த்தேன், சரி நம்மளும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம், வீடியோவும் உங்களுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு தான் வச்சுருக்கேன். டைலரிங் கிளாஸும் போயிட்டுருக்குது, வீட்டில் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ சமீபமாக சேவா பாரதி நிறுவனம் மூலமாக நமக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த டைலரிங் கிளாஸும் போயிட்டுருக்குது. நம்ம அதில் 2 தையல் போட்டுக்கலாம், இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அது மேலேயே நான் 2 தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் தையல் போடுறதுக்கெலாம் சில பேர் ஒரு தையல் போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே 80 பாயிண்ட் உங்களுக்கு போதும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா 15 ரூபா அவ்வளோதான். அதனால் 1 மீட்டராகவே எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் நீட்டு கை இல்லை ஏதாவது பஃப்லாம் வேணும் அப்படின்னா 1.25 மீட்ரு அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. டைலருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் தைப்பாங்க. இல்லைன்னா ஒட்டு போடுறதுலேயே வந்து ஒர்க்கு வந்து லேட் ஆகும். முன்னாடிலாம் நாங்கள் டைலரிங் படிக்கும் பொழுதுலாம் வந்து கையை வந்து உருட்டி தைச்சிட்டு உடம்பையும் ஜாயின் பண்ணிவிட்டு உருட்டி தைப்பாங்க. உருட்டி தைச்சிட்டா மறுபடியும் வந்து நம்ம லூஸ் டைட் பண்ண முடியாது. இப்போ இந்த மெத்தட் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கை தைச்சிட்டோம், அடுத்த கை தைச்சிட்டு முழு ப்ளவுஸாக வீடியோ போடுறேன். 2 ப்ளவுஸ் கேட்டாங்க, ஒன்று நார்மல். 2த்துக்குமே வந்து துணி கம்மியாக கொடுத்ததுனால கொஞ்சம் லேட்டாகவும் ஆகுது. அதனால் நீங்கள் தாராளமாக 1 மீட்ரு வேணும்னா 1.25 மீட்ரு 1/2 மீட்ரு அதிகமாகவே எடுத்து கொடுங்க, அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்க நன்றி.